நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். கடகராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். ஆல்ரெடி உங்களுக்கு குரு உச்சத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு சொல்லுங்க சார். கடகராசிக்காரர்கள்லாம் உலகத்திலே சங்கம் வைத்து என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பா, கடகராசிக்காரர்களுக்கு முதன்முறையாக இந்திய தொலைக்காட்சிகள் அப்படிங்கிற மாதிரி நான் இதுவரை உலக தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக கடகராசிக்காரர்களுக்கு நற்பலன் நடக்க போகிறது ஓஹோன்னு இருக்க போறீங்க. ஆடி போய் ஆவணி வந்த டாப்ல வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க மே போய் ஜூன் வந்தா டாப்ல வரும். அப்போ ஜூன் மாதத்துக்காக காத்திருங்கள் நண்பர்களே. கடகராசிக்காரர்கள் விரல் விட்டு என்னங்க ஒன்றும் ஆகலை. நான் கரெக்டாக 28 நாள் எப்படி நம்ம ரிசல்ட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஜூன் 2 எப்போ வருது அப்படிங்கிறது. குரு பகவான் வருகிறார். வந்த உடனே உச்சம் பெற போறதே கடகத்துல தான், உங்க ராசியில தான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும்? அதாவது சும்மாவே இவர் நல்லது பண்ணுவார். இவர் உச்சம் பெற்றா என்ன ஆகும் அப்படின்னா இன்ட்டு 2x இன்ட்டு 4x நன்மை பண்ணுவார். அந்த வேகத்துல நன்மை பண்ணுவார். என்ன நன்மை பண்ணுவார் அப்படின்னா, கடகராசிக்காரர்களுக்கு சில்வியா இந்த வருடம் ஒரு சிறப்பான 2-3 யோகங்கள் ஒர்க் அவுட் ஆக போகுது. பர்டிகுலரா 2-3 யோகம். ஆமா, அது என்ன யோகம் அப்படின்னா, கடகத்துலதான் குரு இருக்காரு. கடகம் என்பதே சந்திரனுடைய வீடு. அந்த சந்திரனுடைய வீட்டுல குரு உச்சமாகும் பொழுது அது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. குருச்சந்திர யோகம். குருச்சந்திர அது ஒரு யோகம். குருச்சந்திர யோகம்னா இது 2 சுபர்கள் சேர்ந்து நன்மையை தரப்போகிறார்கள் என்று பொருள். அடுத்ததாக இந்த குரு 5ஆம் பார்வையா விருச்சிகத்தை பார்க்கிறார். அது மங்களன், செவ்வாயோட வீடு என்பதால் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. குருமங்கள யோகம். அந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டா என்ன ஆகும் அப்படின்னா, பணம் பல வழிகளில் வரும். லேண்ட் வரும், பூமி வரும், வீடு வாங்க போறாங்க. 5 என்பது புத்திரஸ்தானம். புத்திரகாரகன் குரு உச்சம் பெற்று 5ஐயே பார்க்கறான். அவனுடைய சொந்த டிபார்ட்மெண்டே அதான். குழந்தை கொடுக்கறது தான் குருவோட வேலையே. அவர் தன்னுடைய பணியவே தானே உற்று நோக்குகிறார். அப்ப கடகராசிக்காரங்க ஐவிஎஃப் பண்ணிட்டு இருக்கேன் சார், குழந்தையே இல்லை, எனக்கு அந்த ஐயுஐ பண்றேன், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் குழந்தையே இல்லை என்று வருத்தப்பட கவலையப்படாதீங்க. குரு வந்தோன்னா ஃபர்ஸ்ட் பிளஸிங்கே 2 கையெழுத்து. இது ஒரு ஃபர்ஸ்ட் ட்வின்ஸ்க்கு ஒரு கையெழுத்து, சொத்துக்கு ஒரு கையெழுத்து, 2 ஒரு குழந்தை தானே ஆசைப்பட்டீங்க, டேக் 2 அப்படின்னு கொடுத்துருவார். அந்த மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை தருகிறார் இந்த குரு பகவான் 5ஆம் இடத்திலே பார்க்கும் பொழுது, 5 பார்க்கும்போது. அடுத்ததாக 7 பார்க்கிறார். 5ங்கிறது பந்தயம். சில்வியா, பந்தயம்னா என்னன்னா, இப்போ அந்த கடகராசிக்காரர்கள் வீர சபதம் ஏதாவது அசோக் டைரியில எழுதி வச்சுக்கோ, நான் ஒரு இதே மாதிரி ஒரு நாள் நான் ஜெயிச்சுவோம், முன்னாடி வந்து நான் நிக்கல, நான் அண்ணாமலை இல்லடா அப்படிங்கிற மாதிரி, நான் கடகராசி இல்லடா அப்படிங்கிற மாதிரி ஜெயிச்சிருவாங்க. ஆமா, கண்டிப்பா ஜெயிப்பாங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7 என்பது என்னன்னா திருமண யோகம். 7 என்பது என்னன்னா கலத்திர யோகம், அதாவது காதல். இதெல்லாம் கடகராசிக்காரங்க பொதுவாகவே கவிதை எழுதிட்டே இருப்பீங்க. இப்ப கவிதையா எழுதுவீங்க அது மாதிரி. ஏன்னா 7ஆம் இடம் என்பது காதல். ஸோ அப்போ நீங்க காதல் போன்ற விஷயங்கள், வெளிநாட்டு யோகங்கள், கனடா போகணும், அமெரிக்கா போகணும், அங்கே போய் செட்டில் ஆகணும், இந்த மாதிரி ஆசைகளுடையவர்களுக்கெல்லாம் குரு பகவானுடைய அருட்பார்வையாலே வெளிநாடு போகின்ற யோகங்கள் கிடைக்கிறது. அடுத்து 9 பார்க்கிறார் செல்வியா. ஏற்கனவே 9ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். 9ஆம் இடத்தை குருவும் சேர்ந்து பார்க்கும்போது பாக்யஸ்தானத்தை பார்ப்பதால் அதிர்ஷ்டம் கொட்டுகிறது. வெறும் அதிர்ஷ்டம் தான். அப்போ எதை தொட்டாலும் வெற்றி, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி வெற்றி மேல் வெற்றி. இந்த கடகராசிக்காரங்க ரொம்ப சூப்பரா இருக்க போறாங்க. இப்போ இந்த ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவர் உச்சம் பெற்ற குரு என்பதால் இவர்களுக்கு எதெல்லாம் வந்து வீட்டுல ஒரு நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணி தருவார். நெகட்டிவ். ஆமா, இதனால ஆமா அக்கா கல்யாணம் நடக்கவே இல்லை, அது மாதிரி இவங்க வருத்தப்படுற விஷயங்கள் எல்லாம் அப்போ உங்க வீடு ஃபுல்லா வெறும் சுப செலவுகளாக வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி, பயங்கரமா சந்தோஷமா இருக்க போறது கடகராசிக்காரங்க. ஓகே சார், இந்த குரு பயிற்சியில நீங்க இதை பண்ணுங்கப்பா, உங்களுக்கு தான்ப்பா சக்சஸ் அப்படின்னா என்ன சார் சொல்லுங்க? இவர்களுக்கு லேண்ட் வாங்கி போடுங்க இந்த வருஷம். அதே மாதிரி 5 என்பது உங்களுக்கு வந்து பந்தயம் என்பதால் பெரும்பாலும் இவர்கள் வந்து ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, அண்ட் இவங்க ஃபாரின்ல கன்சல்டேஷன் ஜாப், கன்சல்டன்சி மாதிரி வச்சு வெளிநாட்டுக்கு இவங்கெல்லாம் மேன் பவர் சப்ளை எல்லாம் பண்றது, இதெல்லாம் பண்ணலாம். இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இவர்களுக்கு இந்த வருடம்
சூப்பரான வருடம். ஓகே சார், நன்றி சார். சார், நம்ம கடகராசினியர்களுக்கு பாசிட்டிவ் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கு? கடகராசிக்காரர்களுக்கு மார்க் கொடுக்காம மார்க்கே கிடையாதுங்க. 100க்கு 500 மார்க் கூட போட்டுக்கோங்க. ஏன்னா ராசியில தான் குரு வந்திருக்காரு. வந்தவர் உச்சம் பெற்ற குருவா இருக்காரு. அதனால இட் இஸ் இன்ஃபினிட்டி. சூப்பரா இருக்கு.